ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் பாட்டாக எப்படி நம்ம காளான் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி டோட்டலாக பெரிய எங்கள் வீட்டில் சரி ஒன் பாட்டாக செஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேலை சீக்கிரம் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். இதில் காளான் எப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி 1/2 ஹவருக்கு முன்னாடி நான் வந்து அரிசியை ஊற போட்டு, நான் பிரியாணி அரிசியெல்லாம் போட மாட்டேங்க. எங்கள் வீட்டில் யூஸ்வலாக செய்கிற சாப்பாடு அரிசியை போட்டுருவேன். மிக்சர் ஜாரில் தோல் நீக்கிய இஞ்சி அப்புறம் பூண்டு அப்புறம் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் என்னங்க செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கீ சேர்த்துருப்பேன். கீ சேர்த்தா கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்குமா, அதனால் கீயும் சேர்த்துக்கிடுவேன். அப்புறம் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்பைசஸையும் போட்டு அந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், காளான், தக்காளி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு விழுது சோம்பல், அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி சேர்த்துருக்கேன். அதாவது வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா காளான் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, காளானையும் நல்லா சேர்த்துக்கோங்க. காளான் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றா போதும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வாட்டர் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஏன்னா காளான்லேயே வந்து தண்ணி இருக்கும். அது வெந்தாலே தண்ணி வந்து தன்னாலே வந்துடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே நீங்கள் போதும். இந்த மாதிரி கொதிச்சு வரணும். கொதிச்சு வர ஸ்டேஜில் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் வந்து நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணணும். இப்படி தண்ணி விட்ட மாதிரி கொஞ்சம் கொதி வந்தோடனே இப்படி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இதான் கரெக்டான ஸ்டேஜ். எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி விட்ட மாதிரி ஆகுது பார்த்தீங்களா, இது கரெக்டாக இருக்கும். தயிர் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தயிர் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். சீடை நீக்கிட்டு லெமன் ஜூஸ் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம அரிசிக்கு வந்து இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். உங்களுக்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் மாரி கணக்கு வச்சுட்டு நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி போட்டிங்களோ அத்தனை டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி இதில் நம்ம சேர்த்துக்கணும். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ கொதி வந்துருச்சு, நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 to 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு நல்லா சூப்பராக ஜம்மன் ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி காளான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு கொத்தமல்லி தலையை மட்டும் தூக்கி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான், ஒன் பாட் ரெசிபி ஈஸியான வரையில் முடிஞ்சிருச்சு. காளான் பிரியாணி ரைத்தா தொட்டு அப்பலாம் தால்சா எதுனா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய். இந்த மாதிரி ஒரு ஃபுட்டியான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.